Taste the Daily. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே இடி தாக்கியதில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். முதுகுளத்தூர் அருகே உள்ள வீரம்பல் கிராமத்தைச் சேர்ந்த சாலமோன், பஞ்சவர்ணம், கபிலன் ஆகிய மூவரும் விவசாய நிலத்தில் கரிமூட்டம் போட்டுக் கொண்டிருந்த போது உணவு அருந்துவதற்காக அங்குள்ள வேப்ப மரத்தில் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென இடியுடன் கூடிய மழை பெய்தது. அந்த சமயத்தில் திடீரென இடி தாக்கியதில் சாலமோன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பஞ்சவர்ணம், கபிலன் ஆகிய 2 பேரும் காயமடைந்த நிலையில் 2 பேரும் சிகிச்சைக்காக ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். கடலூரில் வேளாங்கண்ணி கோவிலுக்கு குடும்பத்துடன் சென்றவர்களின் காரின் மீது அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்தார். சென்னை கொட்டிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த தேன்ராஜ் தனது குடும்பத்தினர் 7 பேருடன் வேளாங்கண்ணி கோவிலுக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது டீ குடிப்பதற்காக காரை ஓரமாக நிறுத்திய போது பின்னால் வந்த SCTC அரசு விரைவு பேருந்து கார் மீது மோதியது. இதில் தேன்ராஜ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கடலூர் அரசு மருத்துவமனை அனுப்பி வைத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை அடுத்த வேளானூர் கிராமத்தில் உள்ள ஊர்காவலன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு எருதுகட்டு போட்டி நடத்தப்பட்டது. இதில் ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து 30க்கும் மேற்பட்ட காளை மாடுகள் பங்கேற்று சீறி பாய்ந்தன. அதனை வீரர்கள் ஆரவாரத்துடன் அடக்கினர். போட்டியை ஆயிரக்கணக்கான மக்கள் கண்டு ரசித்தனர். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் நடைபெற்று வரும் 10ஆம் கட்ட அகழாய்வு பணியின் போது கலைநயத்துடன் கூடிய சுடுமண் தொட்டி ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கீழடியில் 10ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் கடந்த ஜூன் 18ஆம் தேதி தொடங்கிய நிலையில் அந்த பணியை தொல்லியல் துறை மாணவ மாணவியர்கள் மற்றும் 100 நாள் வேலை திட்ட பணியாளர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். இதுவரை 9 குழிகள் தோண்டப்பட்டுள்ள நிலையில் அவற்றிலிருந்து 2 வண்ண சுடுமண் பானை, கொடி போன்று வரையப்பட்ட பானை, வளைவான கோடுகள் கொண்ட பானை உள்ளிட்ட பல பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே சாலையை கடக்க முயன்ற 2 சக்கர வாகனத்தின் மீது கார் மோதியதில் இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கீழ்முருங்கை பகுதியைச் சேர்ந்த சரத்குமார் என்ற இளைஞர் ஆம்பூர் அடுத்த வடபுதுப்பட்டு பகுதியில் 2 சக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார். அப்போது பெங்களூருவிலிருந்து சென்னை நோக்கி அதிவேகமாக வந்த கார் 2 சக்கர வாகனத்தின் மீது மோதியதில் சரத்குமார் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த விபத்தில் காரின் முன்பக்க பகுதி சேதமடைந்த நிலையில் அதில் பயணித்த 3 பேருக்கு சிறு சிறு காயங்கள் ஏற்பட்டன. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே காதலை விபத்தில் உயிரிழந்த துக்கம் தாங்காமல் அரசு பேருந்து முன் பாய்ந்து காதலனும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உத்திரமேரூர் அருகே உள்ள கமலம்பூண்டி பகுதியைச் சேர்ந்த யோகேஸ்வரனும், மதுராந்தகம் அருகே உள்ள கூடலூர் பகுதியைச் சேர்ந்த சபரினாவும் காதலித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் இருவரும் 2 சக்கர வாகனத்தில் மாமல்லபுரத்திலிருந்து திருக்கழுக்குன்றம் நோக்கி சென்று கொண்டிருந்த போது பூஞ்சேரி கூட்ரோடு பகுதியில் பின்னால் வந்த பாண்டிச்சேரி அரசு பேருந்து மோதியதில் கல்லூரி மாணவியான சபரினா நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த யோகேஸ்வரன் பூஞ்சேரி அரசு மருத்துவமனைக்கு எதிரே வந்த மற்றொரு பேருந்தின் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். சென்னை அருகே பேரூராட்சி கூட்டத்தில் இருந்து ஸ்டாலின் அரசின் சொத்து வரி உயர்வை கண்டித்து அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். திருமழிசை பேரூராட்சி கூட்டம் பேரூராட்சி அலுவலக வளாகத்தில் உள்ள மன்ற அரங்கில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வருடாந்திர மதிப்பில் 6% சொத்து வரி உயர்வு செய்து நிர்ணயம் செய்தது குறித்தும், மேலும் 6 மாதத்திற்குள் சொத்து வரி செலுத்தவில்லை என்றால் 1% மாதாந்திர வட்டி செலுத்தி சொத்து வரி செலுத்த வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக வார்டு உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். பேரூராட்சி அவசர கூட்டம் நடைபெற்றது. வரி உயர்வும் 6 மாதத்துக்கு ஒரு முறை வரி கட்ட தவறினால் 1% வட்டி வீதமும் சேர்த்து தீர்மானம் ஏற்றியுள்ளார்கள். அதை கண்டித்து அதிமுக சார்பாக 5 கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்துவிட்டோம். கூட்டணி சார்பாக புரட்சி பாரதம் கட்சியும் சேர்ந்து வெளிநடப்பு செய்துவிட்டோம் என்பதை தெரிவித்து விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் டாஸ்மாக் அருகே உடல் முழுவதும் எரிந்து கருகிய நிலையில் இளைஞர் சடலம் மீட்கப்பட்டது. காந்திநகர் அரசு மதுபான கடை அருகே உள்ள காட்டுப்பகுதியில் அடையாளம் தெரியாத இளைஞர் உடல் முழுவதும் எரிந்து கருகிய நிலையில் சடலமாக கிடப்பதாக பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து அங்கு வந்த போலீசார் இளைஞரின் உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். விளம்பர பிரியர் ஆட்சியில் கொலைகளும் தற்கொலைகளும் அதிகரித்து வருவதுதான் திராவிட மாடல் சாதனை என மக்கள் விமர்சித்துள்ளனர்.
சேலத்தில் கூலி தொழிலாளியின் வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீட்டு உபயோகப் பொருட்கள் எரிந்து நாசமானது. கண்ணங்குறிச்சி நித்யாநகர் பகுதியைச் சேர்ந்த தம்பதி வீட்டை பூட்டிவிட்டு இருவரும் வேலைக்கு சென்றிருந்த நேரத்தில் வீட்டுக்குள் இருந்து புகை வெளியேறியது. அக்கம் பக்கத்தினர் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கொடுத்த நிலையில் அங்கு வந்த தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். இத்தீ விபத்தில் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீட்டு உபயோகப் பொருட்கள் தீயில் கருகின. சென்னை ஓட்டேரியில் பேருந்து நிறுத்தத்தை பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத அவலம் ஏற்பட்டுள்ளது. ஓட்டேரி பொடிக்கடை பேருந்து நிறுத்தத்தை தனியார் வாகனங்களும் தள்ளுவண்டிகளும் ஆக்கிரமித்துக் கொண்டுள்ளதால் அப்பகுதி பொதுமக்கள் அருகில் உள்ள தண்ணீர் பந்தலில் நிற்க வேண்டிய அவலம் ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் கழிவுநீர் கால்வாயாக காணப்படும் பக்கிங்காம் கால்வாயிலிருந்து வரும் துர்நாற்றத்தை தாங்க முடியாமல் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். எனவே குரட்டை விட்டு தூங்கும் பொம்மை முதல்வரின் அரசு இனியேனும் பேருந்து நிறுத்தத்தை ஆக்கிரமிப்பாளர்களை அகற்றி பொதுமக்கள் பயன்படுத்த ஏதுவாக மாற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அருகே கல்லணையில் 3 நாட்களாக செத்து மிதக்கும் மீன்களால் துர்நாற்றம் வீசுவதாகவும் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பூதலூர் அருகே உள்ள கரிகால சோழ மன்னன் கட்டிய கல்லணையின் காவிரி ஆற்றில் பொதுமக்கள் குளிக்கக்கூடிய தடுப்பு தொட்டியில் கடந்த 3 நாட்களாக பல லட்சம் மீன்கள் செத்து மிதந்து வருகிறது. செத்து கிடக்கும் மீன்களால் துர்நாற்றம் வீசி வருவதால் நோய் தொற்று அபாயம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக அப்பகுதி மக்கள் சுற்றுலாவாசிகள் அச்சத்தில் உள்ளனர். எனவே விளம்பர ஸ்டாலின் அரசு செத்து கிடக்கும் மீன்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கடலூர் மாவட்டம் முடப்பள்ளி கிராமத்தில் கோவில் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்த தனிநபருக்காக வருவாய் வட்டாட்சியர் பொதுமக்களை மிரட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கனகவேல் என்பவர் கோவில் இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து 2 ஆண்டுகளாக தகராறு செய்து வருவதாக கூறப்படுகிறது. கிராம மக்கள் உயர்நீதிமன்றம் வரை சென்று உத்தரவு பெற்ற பிறகும் கனகவேல் ஆளும் கட்சியினரின் ஆதரவுடன் மிரட்டுவதாகவும் அதற்கு விருதாச்சலம் வருவாய் வட்டாட்சியர் உறுதுணையாக இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஸ்டாலின் ஆட்சியில் நில ஆக்கிரமிப்புகள் அதிக அளவில் நடைபெறுவதாகவும் அதிகாரிகள் லஞ்ச லாவணத்தில் திளைப்பதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். முடப்பள்ளி என்ற கிராமத்தில் பெரியாண்டவர் ஆலயம் சுமார் ஒரு 1.25 ஏக்கராவில் இருக்குது. ஒரு 150 ஆண்டு காலமாக நாங்கள் வழிபட்டு கொண்டு வந்திருக்கிறோம். இது தனிப்பட்ட நபர் ஒருவர் அரசியல் செல்வாக்கை வைத்துக்கொண்டு அமைச்சர் சொன்னார், கி வீரமணி சொன்னார் என்ற கோணத்தில் தாசில்தாரை விட்டு மிரட்டி வருகிறார். எங்களுக்கு வழி வேண்டும் என்று. அதற்கு நாங்கள் தாசில்தாரிடம் மனு கொடுக்க வந்துள்ளோம். இந்து முன்னணி சார்பாகவும் மற்றும் பொதுமக்கள் சார்பாகவும் தாசில்தார் அவர்கள் அதற்கு தக்க நடவடிக்கை எடுத்து அந்த தனிநபருக்கு எந்த ஒரு சாதகமாகவும் செய்யக்கூடாது என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் தனியார் கல்லூரி மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். சித்தூர் சாலை பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி மணிகண்டன் என்பவரது மகள் கலைச்செல்வி தனியார் பொறியியல் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வந்தார். இந்த நிலையில் பெற்றோர் சுப நிகழ்ச்சிக்காக சென்ற நிலையில் வீட்டில் தனியாக இருந்த கலைச்செல்வி மின் விசிறியில் தூக்கிட்டு தற்கொலைக்கு முயன்றதாக தெரிகிறது. இதன் பின்னர் உறவினர்கள் அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். எனவே மாணவி இறப்புக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் புதிய பேருந்து நிலையம் மாநகராட்சி பழைய அலுவலகத்தில் தூய்மை பணியாளர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வண்டிக்கார தெரு பகுதியைச் சேர்ந்தவர் சுப்பிரமணியன் மாநகராட்சியில் நிரந்தர தூய்மை பணியாளராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் புதிய பேருந்து நிலையம் பகுதியில் இரவு துப்புரவு பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்துள்ளார். இதனையடுத்து மாநகராட்சி ஊழியர்கள் காலையில் வந்து பார்த்தபோது சுப்பிரமணியன் தூக்கிட்டு தற்கொலை செய்தது தெரிய வந்தது. எனவே ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் அதிக பணிச்சுமை கொடுத்ததன் பேரில்தான் சுப்பிரமணியன் தற்கொலை செய்து கொண்டாரா என பொதுமக்களிடையே கேள்வி எழுந்துள்ளது.